புதிய போப் தேர்வு செய்யப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான சமிக்ஞையை தான் நீங்கள் திரையில பார்க்கின்றீங்க. இந்த சிம்னியில் சிஸ்டீன் சாப்பல்ல நீங்கள் திரையில பார்க்கக்கூடிய இந்த சாப்பல்ல வெண்புகை வெளியே வந்தால் புதிய போப் தேர்வானார் அப்படிங்கிறது பொருள். அதைத்தான் இந்த வெண்புகை வெளியேற்றம் அப்படிங்கிறது காட்டுகிறது. புதிய போப் தேர்வாகி இருக்கிறார். அவர் யார் அப்படிங்கிற அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படலாம். இன்னும் சில நொடிகளில் கார்டினல் டாமினிக் மம்பேட்டி என்பவர் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் யார் புதிய போப் என்று தெரிய போகிறது. ஆனால் அவர் தேர்வாகிவிட்டார் என்பதற்கான சமிக்ஞை தான், சிக்னல் தான் இந்த சிம்னியில் பார்க்கக்கூடிய வெண்புகை வெளிவந்து விட்டது. புதிய போப் தேர்வாகி விட்டார் என்று அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தோஷ ஆரவாரம் புரியக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 133 ரோமன் கத்தோலிக்க பேராயர்கள், கார்டினல்கள் இந்த சாப்பல்ல கூடி தொடர்ச்சியாக புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான முறைகளில் ஈடுபட்டு வர்றாங்க. அது தாமதமாகவே எப்போ தேர்வாவார், எப்போ அறிவிப்பு வரும் அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கத்தோலிகர்கள் காத்து கொண்டிருக்க புதிய போப் கிடைத்து விட்டார், புதிய போப் தேர்வாகி விட்டார் என்பதை உணர்த்துகின்றன நாம் திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள். இது பற்றிய மேலும் விவரங்களோடு வினோதினி இணைந்திருக்கிறார். வினோதினி, ஓவர் டு யூ. வணக்கம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மத குருவான போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் ஏப்ரல் 21 காலமானார். புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்காக கார்டினல்கள் வாட்டிகனில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் கூடினர். ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 133 கார்டினல்கள் இந்த வாக்குப்பதிவில் கலந்து கொண்டனர். நேற்று நடந்த வாக்குப்பதிவில் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படாததால் தேவாலயத்தின் சிம்னி வழியே கருப்பு புகை வெளியேற்றப்பட்டு புதிய போப்பை நாங்கள் இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அறிவித்தனர். அதே போல 2 பங்கு பெரும்பான்மை கிடைத்தால்தான் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அர்த்தம். 2ஆம் நாளான இன்று மீண்டும் கார்டினல்கள் ஒன்று கூடி போப்பை தேர்ந்தெடுக்க வாக்குப்பதிவு செய்தனர். இன்று நடந்த முதற்கட்ட வாக்குப்பதிவிலும் போப் தேர்ந்தெடுக்கப்படாததால் கருப்பு புகையானது வெளியேற்றப்பட்டது. இப்பொழுது சற்று முன் வெள்ளை புகையானது அந்த வாட்டிகனில் உள்ள தேவாலயத்தின் சிம்னி வழியே வெளியேற்றப்பட்டது. இதன் மூலம் நாம் புதிய போப்பை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. வெளியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி "We have a pope" என்று கத்தி உற்சாகமாக குரல் எழுப்பி வருகின்றனர். யார் புதிய போப் யார் என்ற விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்து கொள்ளலாம். அந்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறது. ஆனால் புதிய போப் தேர்வாகி விட்டார் அப்படிங்கிறது உறுதியாகி விட்டது. திரையில நம்ம பார்த்த வெண்புகை அதை உறுதி செய்கிறது. அதை அங்கே கூடி இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகளையும் திரையில நம்ம பார்க்கிறோம்.
அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.